இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இன்ஹான் யாரோ கிட்ட இருந்து பயங்கரமா தப்பிச்சு ஓடுறான். துரத்துறவன் கார்ல துரத்துறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த எல்லாமே நடந்திருக்கும். ஆனா அவன் மேல காரை விட்டு ஏத்துனது நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த மாதிரி ரியான் இல்ல. கட் பண்ணா ஸ்கூலுக்குள்ள டேஹோவும் காங்ஹாவும் மட்டும் தனியா வந்திருக்காங்க. செக்யூரிட்டி கிட்ட எங்களோட பேகை விட்டுட்டு வந்துட்டோம், அது எடுக்கிறதுக்கு தான் போறோம்லாம் போய் சொல்லிட்டு உள்ள போய் யாருக்கும் தெரியாம ரியானோட கபோர்டு ஓபன் பண்ணதான் பாத்துட்டு இருக்காங்க. ஓபன் பண்ணோடனே ட்ரக்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு தேடுறதுக்கு பதிலா மறந்து போய் கபோர்ட் டோர்ல இருக்கிற ஜேயோட போட்டோஸ் பாத்துட்டு இருக்கா. அதுல அவர் ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. அப்படியே அவங்க பிளாஷ்பேக்ல ரியான் கூட ஜேய் இவ்வளவு சந்தோஷமா இருந்தான்னு காட்டுறாங்க. மறுபடியும் பிரசன்ட்ல ரியான் அவனோட எக்ஸசைஸ் அது இதெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்த அம்மா மறுபடியும் பிசினஸ்னு சொல்லி வெளில கிளம்பி போயிட்டாங்க போல. என்ன ஆனாலும் நம்ம ரெப்புடேஷனை கெடுத்துறாத, ஜேய்க்கு வந்த மாதிரி ரூமர்ஸ் உனக்கும் வந்துட போகுதுங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கா. ஒரு வழியா அவன் வீட்டுக்கு போயிடுறான். போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட டைம் இல்ல. அதுக்குள்ள அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்னு ஸ்கெட்யூல் மேல ஸ்கெட்யூல் அவனுக்கு வந்துட்டே இருக்கு. எனக்கு 18 வயசு தான் ஆகுது, மூச்சு விடவாது டைம் கொடுங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அவன் நேரா வந்திருக்கிறது ஊஜின் வீட்டுக்கு தான். அங்கே ஊஜினோட அம்மா அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச சூப் வச்சு கொடுத்துருக்காங்க. சரி பசங்க பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா 2 பேரும் வெளில போயிடா. ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரியான் குடிக்கிறான். உங்க வீட்டுல இருக்கிறத விடவா இது டேஸ்டா இருக்கு, அங்கேதான் 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படி இப்படின்னு பெரிய பெரிய செஃப் எல்லாம் இருக்காங்களே, இது சாதாரணமா எங்க அம்மா செஞ்சதுன்னு ஊஜின் சொன்னா. அதனாலதான் என்னமோ அதுல டேஸ்ட் இல்ல, இதுல லவ் பாசம் அப்படி இப்படின்னு எல்லாமே இருக்கனால இது டேஸ்டா இருக்கு போல அப்படின்னு சொல்ல, பாசமா அப்பா அம்மா பாத்துக்கிற மாதிரி ஊஜின் ரியானுக்கு சாப்பிடறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு உனக்கு எப்ப தோணுதோ எப்ப வேணாலும் இங்க வா, உனக்கு வேணுங்கிறத சாப்பிடுன்னு அன்பா பாத்துக்கிறான். இன்னொரு பக்கம் ஜெய் வீட்டுல ஜெயோட அப்பா தம்பி ஜெயின்னு 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஜெயோட தம்பின்னு சொல்லியிருப்பேன், அது கூட பிறந்த தம்பி இல்ல, ஸ்டெப் மதரோட பையன், அதாவது 2வது ஒய்ஃபுக்கு பிறந்த பையன் தான் இவன். அவனுக்கு ஜெயியே சுத்தமா பிடிக்காது. வேட்டையாடுறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஜெயோட தம்பியும் சரி அப்பாவும் சரி வேட்டையாடும் போது அந்த விலங்கு நம்மள பார்த்து பயந்து ஓடும். அப்ப நாம அதை ஷூட் பண்ணி கொலை பண்றதுல இருக்கிற சந்தோஷமே தனி. உனக்கு எப்படி ஜெயி பாவமா இருந்தது பரிதாபமா இருந்தது அப்படி ஏதாவது சொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜெய் அமைதியா இருக்கா. ஆனா தம்பி வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம ஸ்காலர்ஷிப் பையன், ஜெய் உனக்கும் உங்க அம்மாக்கும் இதேதான் வேலையா போச்சு போல, கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உங்க 2 பேத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி வாய் விட்டுட பலார்னு அரைஞ்சு வெளியில போன துரத்திடுறாரு. பாவமா இருந்தது, ஸ்கூல்ல இருக்கிறவங்க மத்தவங்க தான் லவ் அது இதுன்னு எக்ஸாஜரேட் பண்ணிட்டாங்கப்பான்னு சொல்லிடா. அப்படியா சரி பரவாயில்ல, நியூயார்க் போகிறதுக்கு ரெடி ஆயிக்கோ அப்படின்னு இங்கிருந்து பேக் பண்ணி ஜெய் அனுப்ப பாக்குறாரு. பேசி முடிச்சுட்டு வெளியில வந்தா, அக்கா உன்னாலதான் நான் மறுபடியும் அப்பா கிட்ட அடி வாங்கினேன்னு எகத்தாளமா பேசுறான். உன் வாயில என்ன அக்கான்னு கூப்பிடாத, எனக்கு அருவருப்பா இருக்கு. அருவருப்பா இருக்கா, உன்னை பத்தின எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குங்கிறத மறந்துடாத அப்படின்னு சொல்றான். ஒருவேளை அனானிமஸா ஜெய்க்கு டெக்ஸ்ட் பண்றது இவனா இருக்குமோ, இல்ல எந்த எவிடன்ஸ பத்தி அவன் பேசுறான்னு தெரியல. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு ஹீராவும் ரியானும் தனியா தான் வராங்க. ஆனா வந்த உடனே ஓடி போய் ரியான் கையை பிடிச்சுக்கிறான். இதுல அவனுக்கு விருப்பமே இல்ல. பிரின்சிபலும் இதை பாக்குறாங்க. உங்களை பார்க்காததான் நான் நினைச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம ரியான் நேத்து பேரண்ட்ஸ் நைட்ல உங்க அம்மாவை என்னால சரியா கவனிச்சுக்க முடியல, அவங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு நான் சொன்னேன்னு சொல்லிட்டியான்னு கேட்க, வழக்கமா நீங்க எப்படி அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவீங்களோ அந்த மாதிரியே சொல்லிடுங்க நான் சொல்லிடுறான். வழக்கமா எப்படி சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் மாடியில ஜெய் தனியா நின்னுட்டு இருக்கா. காங்கா அங்கே போக என்ன மன்னிச்சிரு, பார்ட்டில எங்க அப்பா அந்த மாதிரி பேசிருக்க கூடாதுன்னு சொல்றா. அப்ப பார்ட்டில என்னாச்சுன்னு பார்த்தா காங்கா அவனோட பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது அவர் காது கிட்ட வந்து என்கிட்ட உன் பேரு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகிறதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஸ்கூல்ல என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற முதல் ஆள் நீ தான், மத்த எல்லாரும் என்ன புள்ளி பண்ணணும் தான் நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூலுக்கு வந்த உடனே இதுக்கெல்லாம் நான் பழகிட்டேன், எனக்கு கொஞ்சம் கூட கவலையா இல்ல. ஆனா உன்னை பார்த்தாதான் எனக்கு அப்படி தோணுது, நீ ஏன் கவலையா இருக்க, ஃபேக்கா டேட் பண்ணாம நம்ம 2 பேரும் உண்மையா டேட் பண்ணலாமா, நீ சிரிக்கிறத எனக்கு பார்க்கணும், நீ எதையும் நினைச்சு மனசை குழப்பிக்காத, உன் கூட நான் இருக்கேன்னு அவன் சொல்றான். அதை கேட்ட உடனே அவளுக்கு இன்ஹானோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா இந்த மாதிரி அவ சோகமா இருக்கும்போது ஒரு டைம் ஏன் சோகமா இருக்கே, அவன் கூட நான் இருக்கேன்னு அவன் சொல்லியிருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்க, நீ இன்னும் ரியானை லவ் பண்றதானே, அப்படியே எல்லாத்தையும் மறைச்சு அவன் கூட பிரேக்அப் பண்ணிட்டு சோகத்திலேயே இருக்க, சந்தோஷமா அவனை லவ் பண்ண வேண்டியதானேன்னு கேட்க அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம ஜெய் அங்கிருந்து கிளம்பிடுறா. சீக்கிரட்டா வெளியில தான் மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஸ்கூலுக்குள்ளேயே தனியா ஒரு இடத்துல ஊஜினும் மிஸ் ஹானும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது இங்க யாரு சுப்பீரியர்னே தெரியலையே அப்படின்னு கேட்க, பவர் இருக்கிறவங்க மட்டும்தான் சுப்பீரியர், வயசோ ஜெண்டரோ எதுவுமே மேட்டர் இல்ல, யாருகிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்க தான் இங்க சுப்பீரியர்னு சொல்றான். அப்ப ஹீரா கிட்ட இருந்து வா மீட் பண்ணலான்னு ஒரு மெசேஜ் வர, அவங்க இருந்து கிளம்பும் போது நீ நிஜமா என்னதான் லவ் பண்றியா, உன் மனசுக்குள்ள இருக்கிற பொண்ணு யாருன்னு ஒரு கேள்வி கேட்க, சடனா செம்ம காஸ்ட்லியான ஒரு பேக் அவன் வாங்கி வச்சிருப்பான் போல, அதை எடுத்து மிஸ் ஹானுக்கு கொடுக்க அவளோ அதை சந்தோஷமா எடுத்துட்டு ஸ்கூலுக்கு வரா. தெரியாதனமா ஜெய் மிஸ் ஹான் அடிச்சுடா, ஒரு சாரி கூட சொல்லாம போறா. எப்பவுமே திருப்பி எதுவும் கேட்காத மிஸ் ஹான் இந்த டைம் ஒரு டீச்சர் அடிச்சுட்டு சாரி கூட சொல்லாம போற, உனக்கு கவுன்சிலிங் தேவைப்படுதோ என்னமோ தெரியலையே, ரீசெண்டா நீ காங்ஹா கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ற, அதனாலயோ என்னவோ நீ ரொம்ப பதட்டமா இருக்க மாதிரி தெரியுது, அந்த மாதிரி இன்னொரு ட்ராஜடி நடக்க நம்ம கண்டிப்பா விடக்கூடாதுன்னு சொல்ல, அப்பதான் அவ கையில இருக்க ஹெர்மஸ் பர்க்கின்ங்கிற ரொம்ப காஸ்ட்லியான பேக்கை பார்த்துட்டு என்னை விட நீங்க தான் ரொம்ப டேஞ்சர்ல இருக்கீங்க போலன்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. கட் பண்ணா பிரின்சிபலோட பையன் கண்ணாடி பிரின்சிபல் ரூம்ல இருந்து வரான். கரெக்டா பிரின்சிபல் அங்க வந்துட்டு இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, அது இதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு லைப்ரரியில டேஹோ கூட உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அப்பதான் உங்க 2 பேரும் கஃபேல நான் பார்த்தேன், கவலைப்படாத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, இன்னொரு பக்கம் அனானிமஸ் அக்கவுண்ட்ல இருந்து காங்ஹாக்கு ஒரு வீடியோ வருது. ஊஜின் பார்ட்டில இன்ஹானை எப்படியெல்லாம் அடிச்சு புள்ளி பண்ணி கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்லி அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப சோகமா தனியா ஒரு இடத்துல இருக்கா. அந்த இடத்துக்கு ஹேரா வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய
பெரிய ட்ராஜடி நடந்துருச்சு. மறுபடியும் அந்த மாதிரி நடக்காம இருக்கணும்னா பெரிய ஆளுங்கன்னா ரீஹான் மாதிரியா இன்ஹான கொன்ன மாதிரி என்னையும் கொன்றுவானா அப்படின்னு கேட்க, ரியான் இன்ஹான கொன்னானா? இந்த ஸ்கூலோட ஓனரே அவன் தான். அவன் எதுக்கு தேவையில்லாத ஒரு ஸ்காலர்ஷிப் பையனை கொல்லணும்? சொல்ல போனா இன்ஹானும் ஜேயும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. ஜேயி இன்ஹான லவ் பண்ணானா இல்ல சிம்பத்தி காட்டினாலான்லாம் தெரியல. எதுவா இருந்தாலும் இன்ஹான் அதுக்கு ஓகே சொல்லிருக்க கூடாது. அவ இறந்ததுக்கு முக்கியமான காரணமே ஜேயி தான். மறுபடியும் அந்த மாதிரி ட்ராஜடி நடக்காம நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. கிளாஸ் ஆரம்பிச்சிடுது. கிளாஸ் யாரும் கவனிக்கல. எல்லாரும் போனை பார்த்துட்டு டைப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் அனானிமஸ் அக்கவுண்ட்ல இருந்து ஜேயிக்கு ஒரு போட்டோ. யாரோ ஒருத்தன் கூட அவ கொஞ்சம் நெருக்கமா இருக்கா. கண்டிப்பா அது ரியானா தான் இருக்கணும். அதை பார்த்தோன்னே அவ அங்கிருந்து எழுந்திரிச்சு போயிட. ஜேயி பின்னாடியே காங்ஹாவும் ரியானும் போறாங்க. கிளாஸ்குள்ளேயே நிறைய பேர் போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுல ஊஜினும் ஒருத்தன். ஆனா அவன் மிஸ் ஹான் கூட பேசுற மாதிரி தான் தெரியுது. பின்னாடியே போய் ஜேயி நில்லு, என்னாச்சு, எதுனாலும் என்கிட்ட சொல்லுன்னு காங்ஹா சொல்ல அவ எதுவுமே சொல்லாம போயிடுறான். அந்த இடத்துக்கு ரியான் வந்து, உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் எப்ப பார்த்தாலும் ஜேயியை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? ஆல்ரெடி அவங்க அப்பானால அவ எப்பவுமே ஆங்ஷியஸா தான் இருப்பா. இப்ப நீ அவ கூட இருக்கனால இது அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்துருமோனா அவ இன்னும் பதட்டமா இருக்கணும். அவளுக்கு இனிமேல் ட்ரபிள் கொடுக்காத அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும் போது ரியானோட அல்லக்கை எங்க வந்துட, இவனால நாங்களே பாத்துப்போம், வீட்டு நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது காங்கா கொஞ்சம் கூட பயமே இல்லாம அங்க இருந்து போறா. அதை பார்த்துட்டு அல்லக்கை கூப்பிட, ஐயோ உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உங்ககிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டா இன்ஹான கொன்ன மாதிரி என்னையும் கொன்றுவீங்களா அப்படின்னு கொஞ்சம் நக்கலா சொல்ல, சம்பந்தமே இல்லாம ரியான் நீ யாருங்கிற கேள்வி கேட்கறான். ஒருவேளை இவனுக்கும் அந்த டவுட் வந்துருச்சோ என்னமோ. கட் பண்ணா ஒரு ஹோட்டல்ல ஜேயும் ஹீராவும் பேசிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட நான் சாரி கேட்பேன்னு நீ நினைக்காத, கண்டிப்பா உங்ககிட்ட நான் அப்பாலஜைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரா சொல்லிட, நான் ஒன்னும் அதுக்காக வர சொல்லல, அந்த அனானிமஸ் அக்கௌண்ட் பத்தி தெரிஞ்சுதான்னு கேட்க, இந்த நிலைமையில கூட நீ அதை பத்தி தான் கேட்பியா? அந்த அக்கௌண்ட் யாருதுன்னு தெரியல, ஆனா அந்த ஆள் நம்ம ஸ்கூலுக்குள்ள இருந்து தான் மெசேஜ் பண்றான். அது மட்டும் இல்லாம கிண்டர் ஹார்டன்ல இருந்தே எனக்கு ரியானை பிடிக்கும், நீயோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால மட்டும் தான் உனக்கு அவனை விட்டு கொடுத்தேன். ஆனா இப்ப இருந்து ரியான் என்னோடது, நமக்குள்ள ஏகப்பட்ட சண்டை நடந்துட்டதுனால இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்க முடியாது அப்படின்னு அவ சொல்லிட. அதை கேட்டு அவ எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம, ரியான் உன்னோடதுனா நீயே வச்சுக்கோ, நீ சொன்னது கேட்டுனே பலாருன்னு அறைவன் நினைச்சியா, அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்லிட்டல அப்படின்னு அவ எழுந்திரிச்சு போயிடுறா. ஆனா கார்ல போகும்போது ஹீரா சின்ன வயசுல அவங்க எப்படி எல்லாம் க்ளோஸா இருந்தாங்கன்னு நினைச்சிட்டு அழுதுட்டு போக, கூடவே இன்னொரு பிளாஷ்பேக். ஹீராவோட அப்பா கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிற நிலைமையில இருக்கு. எப்படியாவது ஜோஷன் கூட இதை சேர்த்தரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் யாரோ கூட போன்ல பேசிட்டு இருந்திருப்பாரு. இதை ஹீராவும் கேட்டிருப்பா. காங்காக்கு எதை கண்டும் பயம் இல்ல. அவன் வந்த நாள்ல இருந்து என்ன பகச்சுக்கணும்னே நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். எதுக்குமே பயம் இல்லாத அவனுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்கும். அவனோட ரிப்போர்ட்ஸ் எனக்கு வேணுங்கிற மாதிரி கேட்க, ஊஜன் யார்கிட்ட கேட்பான்? மிஸ் ஹான் கிட்ட தான். அவளும் சரி கொடுக்குறேன்னு சொல்லிடுறா. அது எல்லாம் பார்த்துட்டு இருக்க காங்கா பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் ரியானுக்கு தெரியல. நியூயார்க் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அங்க எதுக்காக அனுப்புறாருன்னா பார்ட்டியில ஜேயும் ரியானும் டேட் பண்றாங்க அப்படின்ட்டு ரூமர் கேள்விப்பட்டதா ஒரு சார் சொல்லியிருப்பார் இல்லையா? அவர் நியூயார்க்ல தான் இருக்காரு. இவரும் நல்ல பெரிய பணக்காரர் தான். அவரோட பையனை ஜேய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் ஒரு ஃபார்மல் டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. காங்காவும் டேவும் வழக்கமா பாத்துக்கிற கஃபேல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஹீரா என்கிட்ட வந்து பேசினா, ஜேயி தான் கொன்னுட்டதா சொன்னான் அப்படிங்கிற மாதிரி காங்கா சொல்ல, கண்டிப்பா கொன்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்கள ஒருத்தி தான் அவ அப்படின்னு அவன் சொன்னாலும் அதை கேட்டுட்டு கண்டிப்பா நான் அதை ஒத்துக்க மாட்டேன், ஜேயி அவங்கள மாதிரி இல்ல, அவ வேற அப்படின்னு அவன் 100% ஜேயி நம்பரா. ஜேயி தனியா ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது அவளுக்கு மறுபடியும் அனானிமஸ் மெசேஜ் வருது, கூடவே ஒரு போட்டோவும் வருது. அதை பாக்குறதுக்கு வெளியில தனியா வர பிரெக்னன்சி கிட்ல பிரெக்னன்ட்னு இருக்கிற அந்த போட்டோவை யாரோ அனுப்பியிருக்காங்க. இந்த விஷயம் ரியானுக்கு தெரியுமா? கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்காது, நான் வேணா சொல்லட்டுமா அப்படின்னு அடுத்தடுத்த மெசேஜ் வர அந்த இடத்துக்கு அந்த வெளிநாட்டு மாப்பிள்ள வந்து நொய்யு நொய்னு பேசிட்டு இருக்கா. ஆல்ரெடி இது பார்த்த பதட்டத்துல அவர் ரொம்ப தலை சுத்தி போய் வாமிட்டே எடுத்துடுறா. அப்படியே மயங்கிட, வாமிட் எடுத்தது அவன் மேல, அவன் பெரிய பிரச்சனையாக்கிடுறான். அடுத்த நாள் அவ ஸ்கூலுக்கு வரல. காங்கா ரியான் 2 பேருமே கால் பண்ண ட்ரை பண்றாங்க. வீட்டு முன்னாடியே காங்கா போய் பார்த்துட்டான், ஆனா அவளை காணோம். சம்பந்தமே இல்லாம ஹீரா ஜேயியோட தம்பிய ரகசியமா மீட் பண்றா. அடுத்த நாள் ஊஜன் கிட்ட ஜேயி வெக்கேஷன் ஹவுஸ்ல இருக்கா, கொஞ்ச நாள்லயே நியூயார்க் போயிடுவா, அவங்க அப்பா அனுப்பிடுவாருங்கிற உண்மையெல்லாம் சொல்றா. மேபி இது அவ தம்பி மூலியமா தெரிஞ்சிருக்கலாம். நீ என் பிளான சொதப்பிடாத, சரி என் ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ஊஜன் கிட்ட நெருங்கி போக அவனும் அமைதியா தான் இருக்கா. ஆனா இதெல்லாம் அவ பண்ணது ஊஜனோட ரியாக்ஷன் பாக்குறதுக்கு தான். அப்ப நான் அந்த அளவுக்கு அழகா இருக்கேனா, சரி ஓகே நான் வரேன் பாய்னு கிளம்பிட. அடுத்த நிமிஷம் ஹான் கிட்ட இருந்து போன் வருது, ஆனா அவன் அதுக்கு எடுக்கவே இல்ல. அப்போ ஒருவேளை ஹான் சொன்ன மாதிரி அவன் மனசுக்குள்ள இருக்கிற பொண்ணு ஹீராவா இருக்குமோ தெரியல. அங்கிருந்து கிளம்பின ஹீரா நேரா ரியான் வீட்டுக்கு போக, வெக்கேஷன் ஹவுஸுக்கு அவ போயிட்டா. இனி நியூயார்க்கும் போயிடுவா. கண்டிப்பா இனி உன்னால எதுவும் பண்ண முடியாது, நம்ம எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நான் உன்னை ரொம்ப நாளா லவ் பண்றேன் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும்போது அவன் கையில இருக்கிற சில போட்டோஸ் பாக்குறான். அதுல இன்ஹாவும் காங்காவும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ், கூடவே அவங்க ட்வின் பிரதர்ஸ்ங்கிற ஒரு சில ப்ரூஃப்ஸ். அதெல்லாம் பார்த்துட்டு ஜேயிய பாக்குறதுக்கு வெக்கேஷன் ஹவுஸ்க்கு அங்கிருந்து கிளம்ப ஆல்ரெடி அந்த இடத்துக்கு காங்கா வந்திருப்பா. நீ எதுக்கு இங்க வந்த, போன்னு துரத்திட்டே இருக்க, உன் பிரச்சனையை என்கிட்ட சொன்னாதான் என்னால தீர்க்க முடியும், என்ன துரத்தி விட்டுட்டே இருக்காத, இந்த மாதிரி நீ மயங்கி விழுந்தா செத்தே போயிடுவேன், என்னன்னு சொல்லுன்னு கட்டாயப்படுத்தி கேட்ட மேல் தான் நான் ஒருத்தனை கொன்னுட்டேன், ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்டான இன்ஹா அப்படின்னு சொல்ல, நீ கொன்னுட்டேன்னு சொன்ன இன்ஹா என்னோட அண்ணான்னு காங்கா சொல்லிட. அதை கேட்டு ஜேயி அழுக. அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. பாய்.